அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். வள்ளுவர் பல்வேறு தலைப்புகளில் 10 குறளா அந்த தலைப்புகளில் வரக்கூடிய சாராம்சங்களை, முக்கியமான நிகழ்வுகளை, நிகழ்ச்சிகளை, அதன் செயல்களை விளக்குகிறார். அதே மாதிரி தான் ஒரு மன்னன் ஒற்றாட வேண்டும்னா உண்மை நிலவரத்தை அவன் அறிய வேண்டும். ஒற்றர்கள் மூலமாக உண்மை நிலவரத்தை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அறிய வேண்டும். அப்படி அறிவதற்கு பேர் தான் ஒற்றாடல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில பங்கு பெறவங்க எல்லாமே மூன்றாவதா ஒரு மனிதன் மறைவா இருந்து அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணித்து மன்னனிடம் செய்தி சேர்ப்பது, அது ஒற்றாடல். அதிகாரம் ஒற்றாடல். குறள் எண் 588. ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒரு ஒற்றன் ஒரு ஒற்று செய்தியை கொண்டு வரோம். அந்த செய்தியை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியே மன்னன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணும்? மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். இனி ஒருத்தனை ஒற்றாட அனுப்பணும். இனி ஒருத்தனை ஒற்றாட அனுப்பி அவனுடைய ஒற்று செய்தியோடு பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதிகாரம் ஒற்றாடல். குறள் எண் 588. ஒற்று ஒற்றி தந்த பொருளையும், ஒரு ஒற்றன் ஒற்றின் மூலம் கொண்டு வந்த செய்தியையும், மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், மற்றும் ஒரு ஒற்றனை கொண்டு அவனோட செய்திய உண்மைத்தன்மைய நாம் பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.